அப்படியா? சரி 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 சரி. நாங்கள் மாற்றமே கட்சின்னு வந்திருக்காங்க. நம்மளை நம்பி தான் ஒரு பெண்ணை நிப்பாட்டியிருக்காங்க. சரிங்களா? படித்தவங்க அவங்க படித்த வேலைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க சம்பாரிச்சிட்டு போயிடலாம். இருந்தாலும் நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். இவங்க அடிமை நிலையில் வச்சுருக்காங்க. நம்ம எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் உங்களை நம்பி இங்கே நிற்கிறாங்க. ஒரு தடவை ஏமாத்தாமல் ஒரு தடவை உங்களுக்கு போட்டு பாருங்கள். 50 வருஷமாக நம்ம அப்பா அம்மா பண்ண தவறுனால தான் நம்ம இன்னும் அடிமை நிலையிலே இருக்கிறோம். சரிங்களா? நம்ம குழந்தைங்க இதே சூழ்நிலை இருக்கோம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஏதோ வந்துட்டேன் நம்ம குழந்தைங்க சமாளிப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஒரு முறை மாற்றி அண்ணனுக்கு போடுங்க. என்னதான் நடக்குதுன்னா பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப கஷ்டம்க்கா. அதாவது இப்போ 100க்கு கிட்டத்தட்ட 70% குடும்பத்தில் அவன் சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கு வர்றதில்லை. முழுசு சாராய கடைக்கு போயிடுது. பல குடும்பங்கள் சிக்கிக்கிட்டு தவிக்குது. அதில் முக்கியமாக பெண்களோட நிலைமை படு மோசம். ஏன்னா அவங்க சம்பாரித்து கொண்டாந்து காசை கொடுத்தா தான் நீங்கள் குடும்பம் நடத்துவீங்க. நீங்கள் யார்கிட்ட வெளியே சொல்ல முடியும்? உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு அழுவ முடியும். அவங்க அம்மா தான் என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த நிலைமை மாறணும்னா இந்த அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். சாராய கடையினால் இத்தனை பேருக்கு துன்பம் ஏற்படுது, இதை நம்ம நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்தணும். ஆனால் இவங்க 2 பேரும் அதை வச்சு வருமானத்தை பார்த்து தான் அந்த காசில் தான் கொண்டாந்து மறுபடியும் கூட்ட 1000, 500, 2000 இந்த இடைத்தேர்தலில் 5000, 10,000 அளவுக்கு உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து உங்கள் ஓட்டை வாங்குறான். நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க. ஆனால் உங்கள் மனசாட்சிப்படி உங்கள் குழந்தைய நினச்சி பார்த்து நீங்கள் வாக்கு செலுத்துங்க. நாங்கள் சொன்னாலும் வேண்டாம். சீமான் யாரு என்னன்னு நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் போய் பாருங்கள். தனியாக 15 வருஷம் இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறாரு. யாரோடைய கூட்டணி கிடையாது, உண்மையை சொல்லி நிற்கிறாரு. நாங்கள் யார்ட்டையும் பணத்தை கொடுத்து வாக்கு கேட்கல. இது வரைக்கும் நம்ம பணத்தை கொடுத்து யார்ட்டி அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தா தான் இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது. இல்லைன்னா தீர்வே கிடைக்காது. நம்ம இப்படியே அழுது பிறண்டு போயிட்டே தான் இருக்க வேண்டியதான். நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது. என்ன நம்ம குழந்தைகள் நல்லா இருக்குன்னா ஒரு மாற்றத்திற்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க. சிந்திங்க, நீங்களும் சிந்திங்க. நிறையா வருவான், லிஸ்ட் எடுத்துகிட்டு வருவான். இந்த அவனுக்கு 5000, 10,000 கூட வாங்கிக்குவான். இத்தனை காசு எப்படி வந்தது? இவ்வளோ காசு உங்களுக்கு எப்படி வந்தது? யோசனை பண்ணி. இப்போ நம்ம தொழில் பண்ணுறோம், ஒரு டீ கடையோ மோட்டர் கடையோ வச்சோம்னா தினம் ஒரு 500, 600 சம்பாதிப்போம். ஆனால் ஒவ்வொருத்தங்கிட்டையும் 5,000, 20,000 உணர்ந்து குடிக்கிற அளவுக்கு எப்படி இது அவனோட காசு வந்தது? அப்போ நம்ம சிந்திக்கணும். நம்மளுடைய வரிப்பணத்தில் ஏதோ ஒன்று திருடி வச்சிருக்கிறோம். அப்போ இந்த திருடனை விரட்டணும் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு மாற்றி ஓட்டு போடணும். பாருங்க, கண்டிப்பாக மாற்றத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. சரியா? நன்றிம்மா.